திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையிலும் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் பாஜக மோசடி அரசை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றியதை கண்டித்தும் மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை வைக்க வலியுறுத்தியும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மோடி அரசை கண்டித்தும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டமானது காங்கிரஸ் கமிட்டி திருவாரூர் மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் மன்னை மதியழகன், விவசாய பிரிவு மாநில செயலாளர் மடப்புரம் சம்பத் முன்னிலையில் மாநில செயலாளர்கள் தாக்கீர், செந்தில் பாண்டியன், மாவட்ட பொதுச் செயலாளர் NG சுகுமார், மாவட்ட துணைத் தலைவர் பாலாஜி, மாவட்ட OPC தலைவர் ரமேஷ்குமார், நகர தலைவர் VKS அருள், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஜித், மாநில செயலாளர் ராஜா மற்றும் சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட நகர வட்டார நிர்வாகிகள் என 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சட்டத்தினால் மக்களுக்கு பலவித நன்மைகள் கிடைத்தது. கிராமப்புறத்திலே பஞ்சாயத்திலே முடிவு செய்து 100 நாள் வேலையை எந்தெந்த நாட்களில் செய்யலாம், எந்தெந்த சூழ்நிலையில் செய்யலாம் என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரம் இனி மத்திய அரசுக்கு சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, மாநில அரசுக்கு 40% நிதி சுமையும் இதன் மூலமாக மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த கிராம மக்களை முடிவு செய்கின்ற சூழ்நிலை மாறி இன்று மத்தியில் ஆளுகின்ற அரசு என்ன சொல்கிறதோ அது செய்ய வேண்டிய வேலை சூழ்நிலை இன்றைக்கு கிராமப்புற மக்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த கிராமப்புறத்திலே 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதாரம் நலிவடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒரு கனவு திட்டமாக காங்கிரஸ் கட்சி இதை அறிவித்தது. இந்த சட்டத்தை பற்றி உலக நாடுகள் எல்லாம் பெரும்பாக பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்துடன் பல்வேறு குளறுபடிகளை செய்து இந்த சட்டத்தினை நீக்குகின்ற முழுமையாக செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்ற பாரதிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த திட்டத்திற்கு ஏன் மகாத்மா காந்தியின் பெயரை வைத்தோம் என்பதற்கு ஒரு காரணத்தோடு தான் நாங்கள் வைத்தோம். மகாத்மா காந்தி இந்த நாடு கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, ராம் ராஜ்யம் என்பது கிராம ராஜ்யம் தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் தான் இந்தியாவினுடைய தரம் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னதன் விளைவாக அவரது பெயரை அந்த சட்டத்திற்கு வைத்து அந்த சட்டத்தை இதுவரை நிறைவேற்றி வந்த சூழ்நிலையில் இன்று பாரதிய ஜனதா அரசு முழுவதுமாக காங்கிரசினுடைய அடையாளங்கள் எந்த இடத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை மத்தியில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எங்களை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சட்டம் பழைய நிலையிலேயே செயல்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து அழுத்தங்களையும் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் கொடுக்கும். அதற்கு நாங்கள் எல்லாம்